எல்லாருக்கும் பெரிய ஹாய். முக்கியமாக எம்சி துரை நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஹீட்ரு, அதாவது கெட்டில் சொல்லுவாங்க. ஸோ அந்த கெட்டிலில் தெர்மாஸ்டார்டர் மாற்றத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அது லாஸ்ட் டைம் நம்ம சுவிட்ச் மாற்றுற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. அதில் போயிட்டு சுவிட்ச் எப்படி மாற்றுறதுங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க, எல்லாருக்கும் வந்துட்டீங்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஒன் செகண்ட், என்னுடைய யூடியூப் சேனலில் கண்டென்ட் நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாரும் வந்துட்டீங்களே, வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கெட்டிலில் தான் தெர்மாஸ்டார்டரை மாற்ற போகிறோம். தெர்மாஸ்டார்டர்னால் என்ன நினைக்காதீங்க, இதோ இருக்குது பார்த்தீங்களா, இதோ சென்டராக இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் தெர்மாஸ்டார்டர். இந்த தெர்மாஸ்டார்டர் தான் நம்ம மாற்ற போகிறோம். இது ஆஸ் யூஷுவல் இதுலேயே ஒரு 3 ஸ்க்ரூ இருக்கும். இதோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஹோல்ஸ்லேயே 3 ஸ்க்ரூ இருக்கும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் முதலே கழட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கழட்டுன்னு ஒன்றே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். இப்படி சைடில் ஒரு தட்டினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கழட்டிடலாம். சரிங்களா, ஈஸியாக கழட்டிட்டு ரெண்டாவது அந்த பேடை சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 ஸ்க்ரூவையும் பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் தெர்மாஸ்டார்டரு. இதை பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் சைஸில் 3 போல் நட்டை போட்டு டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த போல் நட்டை கழட்டுறதுக்கு இந்த ஒயர்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், அந்த ஒயர்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் எந்த ஆங்கிள்லேருந்து எதை கழட்டுறீங்களோ அதை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க, இல்லை மார்க் பண்ணி கூட வச்சுக்கோங்க. அதை நம்ம கரெக்டாக மறுபடியும் மாற்றணும். அப்படி இல்லைன்னா தெர்மாஸ்டார்டர் பஸ்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எல்லா ஒயரையும் ஜாகிரதையாக எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்குது பார்த்தீங்களா, ஏன் இந்த ஒயர்லாம் நம்ம கழட்டுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் சைஸில் இருக்குல்ல, அந்த நட்டை கழட்டுறதுக்கு வீட்டில் கட்டிங் பிளேயர் இருந்தாலே போதும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதோ இருக்குது பாருங்கள், இதுதான் ஃபஸ்ட்டு நட்டு. முதல்ல கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். சரிங்களா, அந்த டைட்டாக இருக்கிறத நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு கழட்டிக்கினாலே போதும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கையாலே கழட்டிக்கலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் கரெக்டாக ஒரே ஆர்டரில் கழட்டணும். சரிங்களா, அதே சேம் ஆர்டரில் கழட்டிட்டு கழட்டின நட்டெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நட்டை நம்ம திருப்பி போட போகிறோம். சரிங்களா, அந்த நட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா வெளியே எங்கேயும் கிடைக்காது. இது ஸ்பேனர் சைஸ் கூட கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேயரால் தான் கழட்டணும். ஸோ அந்த கட்டிங் பிளேயர் போடுறதுக்காக தான் இந்த ஒயர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ண சொல்கிறது. இதில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் நம்ம கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். ஒன்று பார்த்திங்கன்னா நெகட்டிவ், இன்னொன்று பாசிட்டிவ். ஸோ இதை நம்ம எப்பவுமே ரிமூவ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ புதுசில் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதிலே நீடில் இருக்கும். ஸோ அந்த நீடில் நம்ம கனெக்ட் பண்ணாலே போதும். இந்த ஒயர் எதுக்கு நான் கழட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா அதோ கீழே இருக்குது பார்த்தீங்களா நட்டு, அந்த நட்டை கட்டிங் பிளேயரில் கழட்ட விடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஸோ அதனால் அந்த ஒயரையும் நான் கழட்டியிருக்கேன். அதனால் இப்போ கழட்டி எடுத்தோடனே எடுத்து ஒரு சேஃபான பிளேஸில் வச்சுக்கோங்க. நீங்கள் டக்குன்னு எடுக்கிற மாதிரி உங்கள் பக்கத்தில் கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ கழட்டி இந்த பழைய தெர்மாஸ்டார்டரை எடுக்கிறேன். இதுதான் பழைய தெர்மாஸ்டார்டரு. இப்போ நான் வாங்கின தெர்மாஸ்டார்டர் இது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இது வந்துருக்கு பாருங்கள். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ்னா சொல்கிறேன்னா இது நினச்சிக்காதீங்க, அது லைனு நியூட்ரலு. ஸோ இதுதான் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லுவோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் நட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதிலே தெர்மாஸ்டார்டர்லேயே ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹோல்ஸுக்கு நேராக ஃபிட் பண்ணிவிட்டு முதல்ல நட்டை பொறுமையாக கையாலே டைட் வச்சுக்கோங்க. அந்த எண்டு போன உடனே நம்ம கட்டிங் டைட் வச்சாலே போதும். ஸோ அந்த மாதிரி 3த்தையும் கையாலே டைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஃபினிஷிங் டச்சாக கட்டிங் பிளேயரில் டைட் பண்ணிட்டேன். சரிங்களா, டைட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஒயரையும் எந்த ஒயரை எங்கே இருந்து கழட்டினீங்களோ அதே ரேஞ்சில் எல்லா ஒயரையும் மறுபடியும் கனெக்ட் பண்ணணும். ஸோ கனெக்ட் பண்ணி முடித்த உடனே நீங்கள் பக்கத்தில் சீரீஸ் இருந்தால் போதும், சீரீஸில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு கடைசியாக இந்த ஒர்க்கு பார்த்திங்களா,
இந்த பேடை வந்து எடுத்துக்கங்க. இதில் வந்து லைட் லைனுக்கு வந்து தனி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. லைட் எடுத்து அந்த ஹோல்ஸில் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒயரு ஃபிட் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாம்ப் இருக்கும். ஸோ அந்த கிளாம்பில் வந்து நீங்கள் இந்த ஒயரை நீங்கள் மோல்ட் பண்ணிட்டாவே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக அங்கே உட்காந்துரும். ஸோ ஹேண்டிலுக்கு நேராக ஹேண்டில் உட்காரத்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக அதில் ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு அந்த 3 ஹோல்ஸை வந்து கரெக்டாக மேட்சிங்காக இருக்குதா அப்படி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸ்க்ரூ ஹோல் மேட்ச் ஆகிடுச்சுன்னா இந்த 3 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த கெட்டிலில் பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டார்டர் மாற்றியாச்சு. நன்றி, வணக்கம்.